அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் புதிய உச்சம் மற்றும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார், மகரத்தில் சூரியன் புதன் சஞ்சரித்த நிலையில இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கும்பராசிக்கு புதன் பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறார். அதே போல் மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10 ராகு இருக்கிறாருங்க. அவரோடு சுக்கிரன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இதனால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில ஆடை ஆபரண பொருள் சேர்க்கைகளும் உண்டாக இருக்குது. வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு புதிய முன்னேற்றம் உண்டுங்க. வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இப்பொழுது சாதகமான ஒரு நேரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல அதிக முயற்சியில் காரியங்கள் நடைபெறுங்க. உங்களுடைய ராசிக்கு 8 புதன் இருப்பதால எதையும் யோசித்து செய்தால் மிகச்சிறந்த வெற்றியை அடைய முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உயர் அதிகாரிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வேலையாட்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியில வெற்றி மீது வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 12 அதாவது விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால், அதுவும் வக்ரகதியில் இருப்பதால் என்னதான் வரவு வந்தாலும் கூட செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்குங்க. ஆனால் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம குடும்ப பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமான பல வழிகள் பிறக்க இருக்குதுங்க. தந்தி வழி உறவுகள்ல ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8 சூரியன் இருப்பதால் உடல் சார்ந்த பலகீனங்கள் ஏற்படுங்க. அதனால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்து கொள்வது நல்லதுங்க. குறிப்பாக உடல் அவ்வப்பொழுது சோர்வடையும். அது மாதிரியான நேரங்கள்ல ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. அதே போல் காரியங்கள் தாமதமானாலும் கூடிய விரைவில் அவற்றில் இந்த வார முடிவிற்குள் வெற்றி கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. புதிய பயணங்கள் அதிகரிக்குங்க. புண்ணிய காரியங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் குடும்பத்தில் இதுவரை தடையாக இருந்த பாக பிரிவினை தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. 10 ராகு பலம் பெற்றிருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசியில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். மிதுன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்க வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. நண்பர்கள் மூலம் கிடைக்கும் நல்ல தகவல் மனதை உற்சாகப்படுத்த எடுக்குதுங்க. ஆரோக்கிய பாதிப்புகள் அகல நீங்கள் எடுத்த புது மருத்துவம் கை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கைகூட இருக்குது. பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகளும் சிறப்பாக நடைபெற்று உங்களுடைய பதவிக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அந்த மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்குங்க. இந்த வாரத்தினுடைய
ஆரம்பத்துல. எனவே உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்திற்கு வருவது என்பது நன்மை என்றுதாங்க. வருமானம் திருப்தியாக இருக்குங்க. வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் பூர்த்தியாகும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. திடீர் திருப்பங்கள் பலவும் வந்து சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் வருவதை முன்னிட்டு புதிய கிளை தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் முற்பகுதியில் மகர ராசியில் இருக்கும் புதன் பிற்பகுதியில் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறார். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரமும் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. நல்ல தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் தடைபட்டு வந்த புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய ஆகிய சலுகைகள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டாக இருக்குது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலுங்க. பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் சகோதரர்களுக்குள் இணக்கம் உருவாகும். இந்த வாரத்துல முக்கிய கிரக மாற்றமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இந்த வாரத்தில் இணைய இருக்கிறாங்க. கலக்கங்கள் படிப்படியாக மாறுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டு. இல்லத்தில் நல்ல காரியங்கள் படிப்படியாக நடைபெறுங்க. இடமாற்றம் பற்றிய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கிய கிரகமான சுக்கிரன், அதாவது விரையாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகவும் சுக்கிரன் இருப்பதால விரயங்கள் சற்று அதிகரிக்கதாங்க செய்யும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கான கல்யாண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்கள் முழு ஒத்துழைப்பு ஒண்ணுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு இழந்த வாய்ப்பை மீண்டும் பெறும் யோகம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க. பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் ஏற்படுங்க. பொருளாதார நிலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமியை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.